சகோதரர் நிறுவனத்துல வேலைக்கான முறைகேடு நடந்ததுக்கான ஆவணங்களை கைவிட அவங்க சொல்லிருக்காங்க. அதான் சொல்லிருக்காங்க. அந்த முறைகேட போலீஸ் பார்க்க போறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுகவை மிரட்டி பாக்குற வேலையா இருக்கலாம். அதுக்காக தான் இதை பண்றாங்க. நாங்க எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று நிரூபித்தார். தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யுமா? இல்ல, அவங்க விசாரிச்சு தானே முதலமைச்சர் பாருங்க. இது தொடர்பா அவதூறு வழக்கு எதுவும் தொடர வாய்ப்பு இருக்காங்க? இல்ல, இதை பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். இன்னொரு தரப்பு மூத்த தலைவர்களை ஓரம் கட்டும் வேலை இது. அதெல்லாம் ஒண்ணு இது தொடர்பா அரசியல் கட்சியினர் விமர்சனம் செய்யறவங்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? அவங்கவுங்க ஏதோ தேர்தல் நேரம் வந்துச்சு, அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க சொல்றாங்க. நாங்க அதை தான் மீறி சொல்றேன். விசாரணையில் நாங்கள் குற்றமற்றவர்களை நிரூபித்து வெளியே வருவோம். நேற்று டிடி விஜயநகரன், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாம் ஓரணியில சேர்ந்து நாங்க என்ன நினைக்கிறோம், அவங்க ஏற்கனவே ஒன்னா தானே இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக நாங்க ஒரு அடி அமைப்போம் மாதிரி ஏற்கனவே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல இருந்து 6-7 மாதமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருடமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சேர்த்துருக்காங்க. இல்ல, அது திமுகவோட பிடிஎம் எடப்பாடி அவருக்கு எதை எடுத்தாலும் திமுக பிடிஎம் பாரு, இல்லைன்னா திமுக கூட்டணி வச்சு எங்கிட்ட வருவாரு. அவர்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு வேலை என்ன? அவர் ஏதோ வாயில வந்து பேசிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். மொத்தம் பொதுமக்களுக்கு அரசு அலுவலர்கள் 2543 அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அதை எழுதி வாங்கும் போது BLA 2 போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலயும் ஆள் இருக்காங்க. அவங்க எழுதி போடுவாங்க. கரெக்டா எல்லாம் செஞ்சுருவாங்க. இல்ல, இப்ப எஃப்ஐஆர் நீங்க போய் பேசுறப்ப வாக்காளர்கள் ஓட்ட சரிபார்க்கணும்னு சொல்லி பேசுறீங்க. எஃப்ஐஆர் நல்லது தானே? திருப்பி ஒரு முறை சரிபார்த்தா இல்ல, எது வரைக்கும் நல்லது? ஒழுங்கா இருந்து இறந்தவங்களை நீக்கினா வேற ஊருக்கு போனா நல்லது. வேணும்னு வாக்காளர்களை பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க 6 மாசம் 10 மாசம் இருக்கு, அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. தேர்தல் தலைமாட்டில் வச்சு செய்யறது எப்படி? அதுக்காக தான் சொல்றேன்.